परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். இந்த கொலை பத்தி நான் சொல்றது என்ன இருக்கு? நானே என் கையால, என் கை துப்பாக்கியால ரகுராம சுட்டு கொண்டேன். அதை இந்த உலகம் பூரா இருக்க டிவில லைவா பார்த்திருக்காங்க. இதுக்கு போய் எதுக்கு விசாரணை, எதுக்கு இந்த கோர்ட்? தயவு செய்து எனக்கு மரண தண்டனை கொடுங்க, எனக்கு மரண தண்டனை கொடுங்க. நான் வாழ விரும்பல, நான் சாகணும், நான் சாகணும். குற்றவாளி கூண்டில் நிற்கும் சந்திரசேகரை மனநிலை பாதிக்கப்பட்டவராக கருதி மனநல மருத்துவமனையில் சேர்த்து அவர் குணமான பின்பு இந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. The court is adjourned.
அவர் விசாரணை கைதி தான், குற்றவாளி இல்லை. சாரை கௌரவமா நடத்துங்க. போங்க சார். ஓ ஜீசஸ். பாத்தியாடா, பொறாம பிடிச்சவன் வர்றான், கூட இருந்தவன் முன்னேறது பிடிக்காம போட்டு தள்ளிட்டான்டா. நம்மளாவது காசுக்கு சோத்துக்கு தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தோம், இவனுங்களுக்கு என்னடா குறை? ஏப்பா ஏதோ சூழ்நிலை அவரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டாரு. இனிமே அவரும் நம்மள ஒருத்தர் தானேப்பா. பெருசு ராயபுத்திரியா ரகுராமன் யாரு? அவர்கிட்ட வேலை பார்த்தவையா? கூட இருக்கிறவனுக்கு உதவி செய்யாம உயிரை எடுத்துட்டாரியா? டேய் வாய முடுங்கடா. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு கோர்ட்டும் சட்டமும் இருக்கு. இதையும் மீறி நீங்க ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் நான் சட்டத்தை மீற வேண்டியிருக்கும். Second. Hi, good morning. சொல்லுப்பா. ஹாய் கல்பனா, என்ன ரொம்ப பிஸியா இருக்கியா? உங்க அளவுக்கு நான் எப்பயுமே பிஸி இல்ல. I am waiting for your call. சொல்லுங்க. ஆனா நீங்க தான் இப்ப ஃபோன் பண்றதே இல்ல. என்ன செய்யறது கல்பனா, என்னோட பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஒரு பெரிய கவர்மெண்ட் டெண்டர், அதான் இந்த தடவை உங்க கம்பெனிக்கு தான் காம்படிஷனா இருக்கும் போல இருக்கு. இத சொல்ல தான் ஃபோன் பண்ணீங்களா? கல்பனா, இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ண முடியாது. ஆபீஸ் ஒர்க் ஏதாவது இருக்கா? அதையும் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஷூர், 100% மீட் பண்ணலாம் கல்பனா. ஓகே, பை. கல்பனா, கல்பனா. என்ன பைரவி? ஏற்கனவே நீ வந்ததே லேட். நம்ம ஆபீஸ்ல செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் வேற இருக்கு. அதையும் மீறி நீ பேசிட்டு இருக்க. பாஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னும் ஆகாது பைரவி. இந்த ஆபீஸ்ல நான் ஸ்பெஷல்மா. பாஸ் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாரு. என்ன இருந்தாலும் நாம சின்சியரா இருக்கணுமே. உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது பைரவி. ஆனா என்னால இந்த ஆபீஸ்க்கு நிறைய லாபம் இருக்கு. அத புரிஞ்சுக்கோ. சரி, கொஞ்சம் மெதுவா பேச பழகிக்க. நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஈவினிங் பேசலாம். இப்ப போய் வேலையை பாரு போ. ஓகே. சுரேஷ் சார், சீக்கிரம் கேபினுக்கு வா. ஓகே சார். எஸ் சார், சொல்லுங்க. சுரேஷ், நாம கொடுக்க போற இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கலன்னா எல்லாமே லாஸ் ஆகிடும். இல்ல சார், இப்ப கொடுக்குற கொட்டேஷன் கரெக்டா இருக்கும். இந்த கொட்டேஷன் நம்மளோட விட யாரும் குறைவா கொடுக்க சான்ஸே இல்ல. ஆமா, போன முறை இப்படித்தான் சொன்னேன். ஆனா என்ன ஆச்சு? அந்த ரங்கநாத் குறைச்சு கொட்டேஷனை கொடுத்து கான்ட்ராக்டே வாங்கிட்டான். எனக்கு பிசினஸே போச்சுப்பா. அது போனா போகட்டும், க்ரோஸ் தான். ஆனா இது 35 crores பா. இத நம்ம லூஸ் பண்ணமோ இந்த கம்பெனியை நடத்த முடியாது, ஏன் இந்த ஆபீஸையும் நடத்த முடியாதுப்பா. இல்ல சார், உங்களோட உண்மையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் கடவுள் கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் கொடுப்பாரு சார். பா சுரேஷ், கடவுள் கொடுக்கறது இல்லப்பா கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கொடுக்கறதுப்பா. சரி, போய் கரெக்ட் கொட்டேஷன் கொடுத்துட்டு வா போ. ஓகே, சிக்காத. சுரேஷ், சுரேஷ். கல்பனா, நான் பாத்ரூம்ல இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்.
என்ன கல்பனா ஃபோன் கூட பண்ணாம எனக்கு திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் உங்களை பார்க்க வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன கல்பனா சொல்லு. எங்க வீட்ல கல்யாண ஏற்பாடு செய்ய சொல்றாங்க. உங்க முடிவை சொன்னா நல்லா இருக்கும். எங்க வீட்ல எப்ப வேணாலும் சரி. ஆனா ஒரு கண்டிஷன், மேரேஜுக்கு அப்புறம் நீ வேலையை ரிசைன் பண்ணி ஆகணும். நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். எங்க கம்பெனி உங்க கம்பெனியும் எப்ப பார்த்தாலும் எதிரும் புதிருமாவே இருக்கு. இந்த கவர்மெண்ட் டெண்டர் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நாம ஈவினிங் மீட் பண்ணலாம். நான் கிளம்புறேன். ஓகே கல்பனா, சரி, பை. பை. ஓகே, பை சுரேஷ். பாய். இந்த கொட்டேஷனை கரெக்ட் பண்ணி கொடுத்தாகணும். பாஸ் போன உடனே கேட்பாரு, இப்ப என்ன பண்றது? ஓகே. ஹாய் வெங்கட், எப்படி இருக்க? வெரி ஃபைன். எப்ப ஜெர்மன் பக்கம் வர போறேன்? ஏய், போன மாசம் தான் லண்டனுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் விஷயமா போயிட்டு வந்தேன். அப்படியா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வந்திருக்கு. மிகப்பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இது. அதுவும் என் கம்பெனிக்கு தான் நிச்சயம் கிடைக்கும். வெரி குட், வெரி குட். சரி, ஓகேப்பா. ஓகே, பை. மே ஐ கம் இன் சார்? எஸ். சார், நீங்க கேட்ட கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட கொட்டேஷன் இந்த ஃபைல்ல இருக்கு. வெரி குட் கல்பனா, வெரி குட். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொன்னபடியே உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட் சேர்ந்துரும். தேங்க்யூ சார். கல்பனா, ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேனே, உண்மையா? என்ன சார்? உனக்கும் மாதவ் கம்பெனி சுரேஷுக்கும் லவ் ஆமே? எஸ் சார். கூடிய சீக்கிரமே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்பனா. தேங்க்யூ சார். வரேன் சார். ஓகே. வாங்க. வணக்கம் டாக்டர். ட்ரீட்மெண்ட்டுக்காக வர கூட்டு வந்திருக்கேன். நான் செக் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். உட்காருங்க சார். ஏன் சார், நீங்கள் எவ்வளோ பெரிய இசை மேதை, உங்களுக்கு இந்த நிலைமையா? சுதர்சகர் சார் கிட்ட பேசணும். முடியாது சார். நீங்கள் என்ன பேசணுன்னாலும் லாயரை கூட்டு வந்து பேசுங்க. அட்லீஸ்ட் டாக்டரா மீட் பண்ணலாமா? அது உங்கள் இஷ்டம், டாக்டரோட இஷ்டம். ஓகே. மிஸ்டர் நாதன், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். லாயர்கிட்ட பேசி சாரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டு வரேன். ஓகே. சந்திரசேகர், நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க. உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் உங்கள் மனநிலையில் எந்த விதமான பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல.
ஆனா நீங்க மனசு விட்டு பேச மாட்டேன்றீங்க. அது ஏன்? டாக்டரும் இல்ல, உங்க ரசிகரா கேட்குறேன். நீங்களே உங்க மனசுல ஒரு இரும்பு திரையை போட்டுட்டு இப்படி பேசாம இருந்தீங்கன்னா அதனால உங்க மனநிலை பாதிக்கப்படும். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். வாழ வேண்டிய வயசுல அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த சம்பவம் நடந்து போச்சு. நீங்க உங்க மனசுல உள்ளதை பளிச்சுன்னு சொன்னாதான் நாங்க மேற்கொண்டு என்ன செய்ய முடியும்னு யோசிப்போம். இல்ல டாக்டர், நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல விரும்பல. சட்டம் எனக்கு கொடுக்குற தண்டனையா சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். யாருடைய அனுதாபமும் எனக்கு தேவையில்லை. ஒரு டாக்டரா உங்களை பத்தின ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. வாங்க போலாம். சார், டாக்டர்கிட்ட கேட்டேன். சந்திரசேகர் சார் உடல் ரீதியாக நல்லா தான் இருக்காரு. அவர் மனநிலை நல்லா தான் இருக்கான். விஜய், டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவரை இப்போ நான் வர சொல்லியிருக்கேன். வந்தவொடனே பேசிக்கலாம். வாங்க டாக்டர். ஹலோ சார். உட்காருங்க. சொல்லுங்க, உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சார், நான் தான் சொல்றேன்ல, சந்திரசேகர் சார் நார்மலா தான் இருக்காரு. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க டாக்டர். சார், ஹீ இஸ் வெரி நார்மல். அவர் எல்லாரும் மாதிரியும் சாதாரணமாக தான் இருக்காரு. பட் அவர் மனசுக்குள்ள அழுத்தம் அதிகமாக இருக்கு. அவர் ஏதோ மிகப்பெரிய உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுங்கிற முடிவோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓஹோ. ஏன் டாக்டர், ட்ரீட்மெண்ட்ன்ற முறையில் அவர்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாதா? நோ, நீங்க சொல்ற ரூட்டு சரிப்பட்டு வராது. நான் நோயாளியை குணப்படுத்துற டாக்டர் மட்டும்தான். அந்த மாதிரி வேலையில நீங்க தான் செய்யணும். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர் சாதாரண மனுஷன் இல்ல. போலீஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நானும் அவரோட ரசிகன் தான். அவரோட விடுதலைக்கு நானும் ஒரு காரணம் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை இந்த கேஸை டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்க வேண்டாம். ஒரு கவர்மெண்ட் டாக்டரா அவரை பத்தின ரிப்போர்ட்டை போலீஸ்ட கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அஃப்கோர்ஸ், அது எனக்கும் தெரியும். பட் நம்ம எல்லாருமே அவரை காப்பாற்றணுன்ற மோட்டிவ்ல இருக்கோம். அஃப்கோர்ஸ், இந்த விசாரணையை கொஞ்சம் தள்ளி வச்சோன்னா அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆமா டாக்டர், அவர் சொல்றது சரிதான். டைம் கேப் கிடைச்சதுன்னா அவர் ஏன் இப்படி செஞ்சா அந்த உண்மையை கண்டுபிடிக்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டாக்டர். அப்படின்னா நான் ரிப்போர்ட்டை வேற மாதிரி எழுதணுன்றீங்களா? ஆமா டாக்டர், சந்திரசேகரை மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டை கூப்பிடுங்க. ஓகே, அவரை செக் பண்ணுங்க. அப்ப ஏதாவது புதிய விஷயங்கள் கிடைக்கலாம் இல்லையா? எனக்கு என்னமோ அவர் புதுசா பேசுற மாதிரி தெரியல. பட் உங்க திருப்திக்காக வேணா இதை செய்யறேன். அவருக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும்னு வேணா ரிப்போர்ட் கொடுத்துறேன். ஓகே ஓகே, we will meet. Thank you டாக்டர். See you, Jay. எப்படியோ இந்த மெடிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணலான்னு யோசிப்போம்.